ஹலோ கைஸ். ஸோ இது வந்து ஒரு சின்ன பேசிக்கான ஒரு வீடியோ தான். ஸோ கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, பர்சனலாகவும் கேட்குறீங்க. அதுக்கு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக அதுக்கான ஓரளவுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நம்ம ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோவில் வந்து நான் ஒரு கமெண்ட்ஸாக எடுத்து படிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கான பெஸ்ட் இது கிடைச்சோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பாயிண்டில் நமக்கு முதல்ல கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, ப்ரோ வீக்லி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ, உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் வீக்லி ஒரு வீடியோன்றதை விட ஒரு ஒன் டே விட்டு ஒன் டேன்னு நான் கண்டினியூஸாகவே பிளான் பண்ணி போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? கடைசி நீங்கள் ஒரு 10 டேஸாக பார்க்கலாம். ஸோ நான் தொடர்ந்து அந்த மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்றாவே போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இதுக்கப்புறம் வீடியோ வரும் அப்படின்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்மளுடைய பேசிக் கண்டென்ட், நம்மளுடைய அட்வான்ஸ் எஸ்எம்சியில் இருக்கிற அந்த பேசிக் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு மேபி ஒரு 2 வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, NASDAQ 100 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஷூர் ப்ரோ, நான் அது வந்து ஒரு செப்பரேட் வீடியோவே நான் வந்து யூஎஸ் ஸ்டாக் பற்றி நான் போடலான் இருக்கேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய டாப்பிக்கு. இந்த NASDAQ பற்றியும் கேட்குறீங்க. NASDAQ 100 அதே மாதிரி US30 அதெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணுறது, அதெல்லாம் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி SP500 அதே மாதிரி நிறைய பேர் இன்னுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. ப்ரோ நான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவே நான் உங்களுக்கு அதில் தெளிவாகவே மென்ஷன் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ப்ரோ லாஜிக்காக சொல்கிறீங்க ப்ரோ. ஓகே, ரொம்ப நன்றி ப்ரோ. நிறைய ஐ மீன் உங்கள் எல்லாருமே சொல்லணும் அப்படின்னா நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி குவாலிட்டி கண்டென்ட் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சும்மா ஏதோ வந்துட்டு இது பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் நம்ம எந்த கண்டென்ட்ஸும் கொடுக்கல. ஓகேங்களா? ஒரு விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னாலும் ப்ராப்பராக தான் இது பண்ணி தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் நான் கொடுக்குற விஷயத்த எப்படி கொடுக்குறேன், இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அண்டு ப்ரோ அந்த 5K அக்கௌண்ட் சைஸ் கரண்ட் கண்டிஷன் என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரோ ஆக்சுவலாக அது உங்கள்கிட்ட அன்றைக்கி நம்ம ஜென்ரல் வெபினாரில் இருக்கிறக்கப்பே காமிச்சிருந்தேன்ல. நான் வந்து பெருசாக ட்ரேட் பண்ணல. ஆக்சுவலாக கடைசியாக ஒரு 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். அதில் ஒரு 100 சம்திங் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அது நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணியிருந்தேன்ல. அதுக்கப்புறம் நான் எதுவும் பெருசாக ட்ரேட் எடுக்கல ப்ரோ. ஓகேங்களா? நான் உங்களுக்கு அந்த சார்ட்டு இதுவும் பண்ணியிருந்தேன். நான் ஜென்ரல் வெபினாரில் தான் உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரோ இப்போ இன்னும் சில பேட் கமெண்ட்ஸும் வந்துட்டு தான் இருக்குது. அது நான் என்ன சொல்கிறதே புரியல ப்ரோ. அதெல்லாம் காட்ட மாட்டாங்க ப்ரோ. என்ன ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். கோர்ஸ் எடுத்து ஏன் பண்ணுறது ப்ரோ. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே வெறும் கோர்ஸுக்காக மட்டும் இங்கே எவனும் உட்காந்துல. ஓகேங்களா? அவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் உட்காந்து வெறும் கோர்ஸுக்காக. ஏன்னா இந்த ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே எவனும் நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய ஆள்லேருந்து எல்லாருமே கோர்ஸ் வச்சு தான் விற்றுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னா அவனுங்க சைட்லேயும் ஏன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சும்மா இது மட்டுமே எங்களுக்கு ஒரு மெயின் சோர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? எங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல இப்போ என்னை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன். நான் மற்றவங்க எதுவும் பண்ணலாம் சொல்ல. என்னை நம்பி ஒருத்தவங்க வராங்க மீன்ஸ் இப்போ இன்னுமே உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி புரிய வைக்கிறேன். ஒருவேளை எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஏன் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா நான் தனியாக பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாமே. நான் எதுக்கு யூடியூப்பில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணோம்? இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலையா? நீங்களே சொல்லலை. அதில் நான் ஏன் பண்ணுறேன், நான் எதுக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரீ பேட்ச் எடுத்தேன், அதெல்லாம் காசு எதிர்பார்த்தா நான் எடுத்தேன். எவ்வளோ நாள் போச்சு நீங்களே கேளுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க. ஃப்ரீ பேட்ச் எடுத்தேன், இத்தனை வீடியோஸ் போட்டேன். இதெல்லாம் நான் எங்கே ₹1 சம்பாரிச்சு சொல்லுங்கள். எனக்கு என்ன அவசியமா அதெல்லாம் உட்காந்து எடுக்கணும் அப்படின்ட்டு? ஏன் அந்த நேரத்தை உட்காந்து ட்ரேட் பார்த்துட்டு போக முடியாது ப்ரோ? எல்லாமே ஒரு நல்ல விஷயத்தை தாண்டி நாம் ஒரு ஸ்டேஜில் அந்த லெவலுக்கு வந்திருப்போம். ஓகேங்களா? அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நமக்கு தெரியும். இன்னுமே எவ்வளோ பேர் ஸ்கேம் ஆகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? நான் நம்மளுடைய கண்டென்ட்ஸ் எடுத்து பாருங்கள். நம்மளுடைய கண்டென்ட்ஸ் நான் ஏதாவது ஒரு வீடியோவில் ஒரு குவாலிட்டி கம்மியாவோ இல்லை ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னாலும் இது பண்ணி நான் சொன்னதே இல்லை. ஒரு விஷயத்த டீட்டெயிலாக தான் சொல்லுவேன். ஒரு டாபிக் எடுத்தேன் அப்படின்னாலும் தெளிவாக தான் உங்களுக்கு போடுவேன். ஏன் போடுறேன்? அப்போ இருக்கிற விஷயத்த கற்றுக்கணும். சரி, அவன் கற்றுக்கிட்டா கூட அவன் வந்து கோர்ஸே நான் தான் எல்லார்ட்டையும் சொன்னேன். ப்ரோ நீங்கள் கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ண தேவையில்ல, போடுற வீடியோவாவது ஒழுங்காக யூடியூப்பில் பாருங்கள். அதை வச்சே நீங்கள் ஒழுங்காக ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். ஏன் அந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் ட்ரேட் எடுத்து ஃபண்டோட அக்கௌண்ட்லாம் கிளியர் பண்ணி நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணேன். சும்மா ஏதோ பேசணும்னு பேசாதீங்க ப்ரோ. ஓகேங்களா? கோர்ஸ் எடுத்து இது பண்ணேன். இங்கே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ட்ரேடும் பண்ணுவேன், கோர்ஸும் பண்ணுவேன், அதர் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து என்னை நம்பி ஒருத்தன் வரான் அப்படின்னா நான் வந்து அவனுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்துட்டா எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது.
ஓகேங்களா. நான் உட்காந்து நான் ஒன்றும் ஃப்ரீயாக ஐ மீன் எப்படி சொல்கிறது, சோஷியல் சர்வீஸ் ஒன்றும் நான் பண்ணிட்டு இல்லை. ஓகேங்களா. ஏன் டைம் போகுது, நான் ட்ரேட் எடுக்காமல் ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா அவனுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கணும். ஓகேங்களா. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. இப்போ பார்க்குறீங்க பெரிய பெரிய லெவலில் இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, முதல்ல எதுக்கு மென்டார்ஷிப்னு ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. மென்டார்ஷிப் எதுக்காக அப்படின்னா, ஒரு விஷயம் நான் பொறுமையாக கற்றுக்கிட்டு வரது. ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் 6 வருஷமாக நான் இது பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த 6 வருஷத்தில் நான் இன்னுமே ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல மென்டார் இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் நான் வேற ஒரு லெவலில் இருந்திருப்பேன். ஓகேங்களா. ஏன்னா எனக்கு அப்போ சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. ஒரு தப்பு பண்ணேன் அப்படின்னாலும் அது தப்பா சரியானே தெரியாமல் ரொம்ப மாட்டிக்கணும். ஒரு டவுட், ஒரு வீடியோ பார்க்குறேன். இப்போ நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு இடத்த டவுட் வரும், அப்படியே ஸ்டக் ஆகி நிற்போம். ஓகேங்களா. நம்மளால அடுத்த ஸ்டெப்பே எடுக்க முடியாது. என்னடா பண்ணுறதுனே தெரியாமல். அப்போ நமக்கு ஒருத்தவங்க ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்து அவங்கள்ட்ட ஒரு விஷயம் அவங்க சொல்கிறப்போ ப்ராப்பராகவும் புரியும். அவன் என்ன சொல்கிறான், அவன்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஓகேங்களா. நம்ம இதில் இப்போ ஆல்மோஸ்ட் 200 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. நான் மென்டார்ஷிப்பில் அவ்வளோ பேர் எடுத்திருக்கேன். இருந்தாலும் அவன் வரான் அப்படின்னாலும் இவன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது, ப்ராப்பராக இவர்கிட்ட ஒன்று கற்றுக்க முடியுன்ற அந்த ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா. நான் வந்து சும்மாலாம் போடல. நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டேன், இவ்வளோ பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நேற்று கூட ஒரு ப்ரோட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ரோ நான் ப்ராஃபிட்டை இது பண்ணி தான் ப்ரோ ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபிட்டை பார்த்து என்றைக்குமே உள்ளே போகக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா அவன் எதை வச்சு எடுத்து அந்த ப்ராஃபிட் எடுத்தான்னு கூட தெரியாது. அது முதல்ல அந்த ப்ராஃபிட் ஒர்த்தியா இல்லையான்னு கூட தெரியாது. ஓகேங்களா. ஒருத்தவங்க ஒரு சர்டிஃபிகேட் காமிச்சிட்டான்றதுனால இவன் டீச்சரோ இல்லை ஒருத்தவன் டிரைவிங் லைசன்ஸை காமிச்சிட்டான் அதனால இவனுக்கு வண்டி ஓட்ட தெரியலாம் அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா. லாஜிக்காக கொஞ்சம் யோசிங்க. ஓகேங்களா. அப்போ என்ன விஷயம், அவனுக்கு என்ன இருக்குது, அவன்கிட்ட முதல்ல நாலேஜ் இருக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியணும். ஓகேவா. அப்போ தான் அவன்கிட்ட இருந்து நம்மளால ஏதாவது கற்றுக்க முடியும். ரைட். ஸோ தயவு செஞ்சு அப்படி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சில்லறத்தனமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம வீக்லி அவுட்லுக் பற்றி கேட்டிருந்தீங்க ப்ரோ. நான் கண்டிப்பாக ப்ரோ ரெகுலராக போட்டுட்ருக்கேன் ப்ரோ. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம நிறைய பார்ப்போம். டீசெண்டாகவும் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், பெட்டராகவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேங்க்யூ ப்ரோ, அருமை ப்ரோ. ஏன் ப்ரோ ஓல்டு வீடியோஸ் காணோம் ப்ரோ? ஓல்டு வீடியோஸ் வந்து அது நிறைய மிஸ்மேட்ச் இருந்துச்சு ப்ரோ. அதனால் அதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம இது பண்ணி ஷேர் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பேசிக் கண்டென்ட்ஸில் இன்னும் சில டாபிக்ஸ் மட்டும் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ட்ரூ இம்பேலன்ஸில் நைஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இல்லாமலாம் கண்டிப்பாக நான் இவ்வளோவும் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. வேலை இல்லாமல் நான் இதை பண்ணல. இவ்வளோ பேர் நீங்கள் கற்றுக்குறீங்க. ஓகேங்களா. சும்மானாலும் நீங்கள் இப்போ இந்த வீடியோ போட்டது யூஸ் இல்லாமையா போட்டிருப்பேன். இத்தனை பேர் பார்த்து ஓரளவுக்காவது டெவலப் பண்ணி ஒரு ட்ரேடை பார்க்குற நிலைமைக்காவது வந்திருக்கீங்க. அது போதுமே நமக்கு. அவன் நாளைக்கு போய் ஒரு 10 பேருக்கு சொல்லி தரட்டும், முடிஞ்சு போச்சு. ஆமாம் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன, பெருசாக டவுட்டு கேட்குற மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ணல. ஜஸ்ட் இந்த மாதிரி தான் கேட்டிருக்கீங்க. ஓகே தான், ஃபைன் தான். ஓகேங்களா. ஸோ மற்றபடி நைஸ் வீடியோ, கங்க்ராட்ஸ் ப்ரோ. மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனலைஸ் வீடியோ போடுங்க ப்ரோ. ஷோர் ப்ரோ, கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி நேஸ்டாக் 100 கேட்டுகிட்டே இருக்கீங்க ப்ரோ. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்துடும் ப்ரோ. அடுத்த வீக் உங்களுக்கு நேஸ்டாக் 100 டீட்டெயிலாகவே உங்களுக்கு அதில் கொடுத்துட்றேன். வீக்லி அவுட்லுக் வந்து கொஞ்சம் அது கரெக்டாக இருக்குது, அதனால் அது உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துறேன் ப்ரோ. கோல்டு அண்ட் யூஎஸ் 100 தான் வீக்லி மொமெண்டம் பிக்காக இருக்கும். ஸோ அதை போடுங்க. நிஃப்டி கூட கேப் அப் கேப் டவுன் ப்ரீமியம் ஹெவி ரேட்டாக இருக்கும். ஓகே ப்ரோ, ஷோர் ப்ரோ. அதான் நான் உங்களுக்கு இந்த கோல்டு US 100 இல்லை US 30 அது போடுறேன், அது நல்லாயிருக்கும். கரன்சி பேர் பண்ணுங்கள் ப்ரோ. ஷோர். நான் அதை நிஃப்டி போட்டேன், நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நான் அது போடுறேன். அப்புறம் இன்றைக்கி கடைசியாக போட்டால் அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து போட்டிருந்தேன். இதுலேயும் ஃபேர் வேல்யூக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மேலே போய் விடுகிறான் நண்பரே, இதற்கு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. வெறும் ஃபேர் வேல்யூ கேப்பை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறது அதில் எந்த ஒரு யூஸும் இல்லை ப்ரோ. ஓகேங்களா. ஏன்னா ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னாலும் அது ஏன் அந்த இடத்த அது எடுக்கணுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஜஸ்ட் இது இருக்குது, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படின்னாலும் எவ்வளோ எக்கச்சக்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஓகேங்களா. கீழே இருக்கும், மேலே இருக்கும். அப்போ எல்லா இடத்துமே ட்ரை பண்ணுமா அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் தேவை. ஓகேங்களா. இப்போ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாலும் அது ப்ராப்பர் ரீசனோட போகிறோன்னா உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா. கண்டிப்பாக நம்ம அதை மட்டுமே வச்சு பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட் மீதி யாரோ சில பேர் கேட்டிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்க விரும்பலை, நீங்களே கூட அதை போய் பார்த்துக்கலாம். இந்த ஐசிடி மட்டுமே கற்றுக்கினாலே போதும் ப்ரோ, அதை வச்சே ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் ஏன் ப்ரோ இது பார்க்குறேன்? பார்க்கவே தேவையில்லை. நீ ஐசிடி மட்டுமே வச்சு பார்க்குறேன்னா எதுக்கு நம்ம இது பார்க்குறேன்?
உனக்கு அவ்வளோ வீடியோ சும்மாவே போட்டிருக்கேன், நீ வேணும்னா அதை பாரு, இல்லை அப்படின்னா விட்டுட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐசிடி அதில் ஐஆர்எல் இஆர்எல் தான் எஸ்எம்சி, லிக்விடிட்டி இஸ் எ மெயின் பார்ட் ஆஃப் கேம் நண்பா. ஓ ஓகே, அதான் ப்ரோ உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க ப்ரோ. ஓகேங்களா, நான் வந்து உங்களை யாரும் இந்த கான்செப்ட் தான் பெருசு, அந்த கான்செப்ட் தான் பெருசுன்னு நான் சொல்ல. உனக்கு அந்த கான்செப்ட் ப்ராப்பராக புரியுதா, உனக்கு தெளிவாக இருக்கா, அது உனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னா நீ தாராளமாக யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்து இதை சொல்லி கொடுத்துட்டான் அதனால் இது ஒர்க் ஆகும், அதை சொல்லி கொடுத்துட்டானுங்க அது உனக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து நீ அதை பண்ணுறது தான் ப்ரோ பெஸ்ட்டான விஷயம். ஓகேவா, நான் அதுதான் சொல்லுவேன். அதே மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் லிக்யூரிட்டி ப்ளஸ் சிஆர்டி தெரிஞ்சாலே மோஸ்ட்லி ப்ராஃபிட்டில் இருக்கலாம் ப்ரோ. ப்ரோ இதை பற்றி எனக்கு தெரியல ப்ரோ. ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் லிக்யூரிட்டியை மட்டுமே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்க அவங்களாம் ட்ரை பண்ணாமல் இல்லை, நானும் ட்ரை பண்ணவும் தான். ஓகேங்களா, எனக்கு சூட் ஆகலை அவ்வளோதான். ஓகேங்களா, உங்களுக்கு சூட் ஆச்சு, உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா சிம்பிளாக விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரேடிங்கில் அப்ளை பண்ண எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணிலாம் பண்ணால் 2 இயர்ஸ் ஆகும் ப்ரோ. ப்ரோ இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ்டாலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே சொல்கிற மாதிரி ப்ரோ 2 இயர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ப்ரோ. ஓகேங்களா, கொடுக்குற எஃபோர்ட் தான் முக்கியம். ஓகேங்களா, இப்போ ஒருத்தவங்க வரான் அப்படின்னா அவனுக்கு 3 வருஷம் ஆகிடும் ட்ரேடிங்கில் அவன் ப்ராஃபிட் ஆகிறது, அவன் என்ன எஃபோர்ட் கொடுக்குறான்றது முக்கியம். ஓகேங்களா, சும்மா வந்து ஒரு நாள் ட்ரேடை பார்த்துட்டு போயிட்டு ஒரு 6 மாதம் அப்புறம் அப்படிலாம் பார்த்தோன்னா ஒரு நாள் ட்ரேடே பண்ண முடியாது. நீ என்ன எஃபோர்ட் கொடுக்குற, தொடர்ந்து இதில் என்ன நீ கற்றுக்கிறது தான். ஓகேங்களா, நீங்கள் டைம் பீரியட்லாம் ஒன்று ஃபிக்ஸே பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஏன்னா இப்போ இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட அவனோட எஃபர்ட் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்தராக மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. சில பேர் இன்ட்ரெஸ்ட்டோட நிறைய லேர்னிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், நிறைய சார்ட் பார்ப்பான், இது என்ன இப்படி போகுது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பார்க்குறப்ப அவன் சீக்கிரமாக வந்துடுவான். ஓகேங்களா, ஹார்ட் ஒர்க் தான் ப்ரோ. சும்மா நம்ம ஏதோ ஒரு டைம் லிமிட்லாம் வச்சு இதில் கொடுத்துடவே முடியாது. ஸோ அதான், அதுக்கப்புறம் கோர் கண்டென்ட் வீடியோ அப்லோட் போடுங்க ப்ரோ ப்ளீஸ். ப்ரோ நான் அதான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா ப்ரோ, கோர் கண்டென்ட் வந்து நம்மளுடைய மென்டார்ஷிப்பில் தான் ப்ரோ அது கவர் ஆகும். அதான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன்னா நம்ம அது கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்க்குறது இல்லை, உங்களுக்கு அதிலே சொன்னாலும் அது கொஞ்சம் புரியாது. ஓகேங்களா, அதனால் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்து நான் ஒன்றா அது உங்களை ஒரு டாபிக் எடுத்தேன் அப்படின்னா கூட அதை டெஸ்ட்டு வச்சு அதை நீங்கள் கிளியர் பண்ணி உங்களை லைவ் மார்க்கெட்டில் அதை அப்ளை பண்ணி நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஏன் முன்னாடி நீங்கள் அதை அப்ளை பண்ணுவீங்க, அதில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றது அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேங்களா, இப்போ மென்டார்ஷிப் வரீங்க, எதுக்கு வரீங்க, நான் கற்றுக்கிட்டு நான் ட்ரேட் எடுத்து காட்டுறதுக்கா, அதுக்கு நான் தனியாக பண்ணிட்டு போயிடுவேன். நீங்கள் வந்த ஒரே காரணம் நீங்கள் ஒரு லெவலில் கற்றுக்கணும். ப்ரோ வந்து இப்போ ஒரு விஷயம் வச்சுருக்காரு, அதை நம்ம ப்ராப்பராக கற்றுக்கணும். அப்போ உங்களை தான் நான் அனலைஸ் பண்ண விடுவேன், உங்களை தான் கேள்வி கேட்பேன். இதை நான் என்ன நடத்தினேன், இதை வச்சு என்ன உங்களுக்கு புரிஞ்சு, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்தது அதுக்காக தான். அதனால தான் நான் ஸ்டார்டிங்கே மென்டர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறேன் எல்லார்ட்டையுமே சொல்கிறேன், ப்ரோ உங்கள் காசு எனக்கு தேவையில்லை, வரீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு எஃபோர்ட் போட ரெடியாக இருங்க. சும்மா பே பண்ணிட்டு ஒரு வாரம் வருது அந்த மாதிரி போகிறதா நீ வரவே வராதுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்க அதான் சொல்லிடுங்க. எதுக்குன்னா எஃபோர்ட் போடுறவங்க தான். ஏன்னா என் டைம் கொடுக்குறேன், சும்மா நான் ஒன்றும் டைம் கொடுக்கல. ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரியும் நேரம் எவ்வளோ முக்கியம்னு. ஸோ அதை நோக்கி ஓடுறோன்றப்போ ஒரு ப்ராப்பரான விஷயம் இருக்குது. ஓகேங்களா, மணியை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, மணியும் ரொம்ப முக்கியமான தேவை, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ இதான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க. வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ப்ராப்பராக நான் இதுவும் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், யாருக்காவது நம்மளுடைய டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும். ஸோ அதில் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை நம்மளுடைய மென்டார்ஷிப்பில் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், அதுலேயும் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் அதில் சொல்கிறதுக்கு, மென்டார்ஷிப்லையும் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த ஸ்கேம் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் பண்ணுறதில்ல. ஓகேங்களா, நான் தெளிவாக சொல்லிட்டேன் ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா கூட ஆஃப் த பேமெண்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ ஒழுங்காக கற்றுக்க, நான் எப்படி நடத்துகிறேன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ பே பண்ண நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஏன்னா மற்றவன் போய் அப்படியே ஏமாறுற மாதிரிலாம் நீ ஏமாந்துட்டு கிடக்காது. உள்ளே வரையா ப்ரோ, இப்போ இப்படி நடத்துகிறேன், இப்போ என்கிட்ட வர அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் பார்த்து ஓரளவுக்கு ஒரு நாலேஜோடு தான் வருவேன். ஓகேவா, இப்போ இவர் ஏதோ ஒன்று சொல்லி தருவாருன்னு வரேன், வந்த அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் பண்ணாது. ஓகேவா, நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆஃப் பேமெண்ட் பண்ணு, கிளாஸஸ் போட்டோம், எப்படி போகுதுன்னு ஒன்று ஒன்றா பாரு. ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். எவன்கிட்டே போயிட்டு நீ 40,000 30,000 கொடுத்துட்டு இருக்க, ஓகேவா, இன்னுமே கொடுத்துக்கிட்டு இருக்க, அவன் என்ன நடத்துறான்னு கூட உனக்கு புரிய மாட்டேங்குது, அதை வச்சு நீங்கள் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்கள். ஏன்னா அவன் லேர்ன் பண்ணுறான், அவன் ப்ராஃபிட் பண்ணுறான், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அவன் பண்ணுறது தான் நீ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதை வச்சு ஒன்றால் என்ன பண்ண முடியும், உனக்கு அது புரியுதா, அதை வச்சு எடுக்க முடியுதா, அதான் விஷயம். ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதை தாண்டி ஏதாவது டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணோம், நான் இதுவே பண்ணல. ஓகேங்களா, தயவுசெய்து டவுட்டு கேளு, நான் சொல்லித்தரேன், நீ கற்றுக்கிட்டு போ. ஓகேவா, நான் பிரச்சனையே கிடையாது, நீ கற்றுக்கினா உனக்கு தான் நல்லது.
அதை வச்சு நீ பண்ணிட்டு போ. இன்னொரு விஷயம், நான் வந்து பண்ணுறது பார்த்தோன்னா எனக்கு இந்த ஃபண்டோட கொண்டு இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. நான் பல வாட்டி சொல்லிட்டேன், ஏன்னா அதை தாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. ஓகேங்களா, நான் என்னுடைய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கான விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா இந்த மாதிரி சில்லற விஷயத்துக்குலாம் எதுவும் பண்ணிருக்க முடியாது. ஓகேங்களா ப்ரோ, ஒருத்தவன் பெரிய லெவலில் பே அவுட் போட்டான் ப்ரோ, போட்டோம், அதனால நமக்கு என்ன? இப்போ அவன் போட்டான் அப்படின்னா நீ அதே பே அவுட் போட்டுருவோன்னு நினைக்கிறியா? பே அவுட்லாம் இங்கே மேட்ரு இல்லை ப்ரோ, நம்மளுடைய விஷயம் தான், நம்ம நாலேஜ் தான். நாலேஜ் உன்ட்ட கரெக்டாக இருந்துச்சுனாலே பக்காவாக அடிக்கலாம். ஓகேவா, நீ பணத்தை நோக்கி ஓடவே ஓடாது, பணம் வரணும்னு. நீங்கள் எடுக்கிற ட்ரேடு உனக்கு புரிஞ்சு தெளிவாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணி எடுத்த அப்படின்னாலே உனக்கு தெளிவாக இருக்கும். ஓகேவா, அது ட்ரேடு கொடுக்கலனாலும் உன்னால் மேனேஜ் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயம் ரொம்ப தேவை. சரியா, ஸோ அதை ப்ராப்பராக பண்ணுங்கள். எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஒரு இதுவும் இல்லை விட்டுறாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான வீடியோவில் உங்க வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.